வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் 100 நாள் ஜெர்னில 33வது நாள். வேலையை முடிச்சுட்டு வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிக்கி இருந்தான். நம்ம ஜிக்கி கூட கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். சோ நம்ம ஜிக்கி பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் எல்லாம் சூப்பரா தருவான். அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஸ்ட்ரைட்டா ஜிம் கிளம்பிட்டேன் நண்பர்களே. சோ இன்னைக்கு எனக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாட் தான். சோ ஜிம்மில் நுழைந்தவுடன் ஃபர்ஸ்ட் என்னோட ஷூ எடுத்து போட்டுக்கினேன். நண்பர்களே, என்னதான் ஸ்குவாட் கிளாஸா இருந்தாலும் புல்லப்ஸ் புஷ்அப்ஸ் எப்பவுமே மிஸ் ஆகாது. சோ எந்த கிளாஸா இருந்தாலும் சரி புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் எப்பவுமே நான் போட்டுடுவேன். சோ பிகினர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் ஸ்டார்டிங்ல போறது கஷ்டமா தான் இருக்கும். சோ நீங்க ஒரு கவுண்ட் போட்டாலும் சரி அதை நீங்களே புஷ் பண்ண பாருங்க. ஹெல்ப் வச்சு போடவே போடாதீங்க. அதன் பிறகு இன்னைக்கு எனக்கு ஸ்குவாட் கிளாஸ்ன்றதுனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 செட் ஃப்ரீ ஸ்குவாட் போட்டேன் 20 கவுண்ட். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா லெக் பிரஸ், அது ஒரு 3 செட். லெக்ல நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெக் பிரஸ் டவுன். சோ இறுதியாக பாத்தீங்கன்னா ஆப்ஸ் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ லாஸ்டா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு குளியல் ஒன்று போட்டு தலைக்காயிலன்னு சொல்லிட்டு ஹீட்டர் வச்சு காய வச்சுட்டு இருந்தேன். அதன் பிறகு புரோட்டீனா பாத்தீங்கன்னா 4 முட்டை. சோ 4 முட்டையை அவிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன் நண்பர்களே. எனக்கு மஞ்சள் கரு பிடிக்காதுன்ற காரணத்தினால் மஞ்சள் கரு சாப்பிட மாட்டேன், வெள்ளை மட்டும் சாப்பிடுவேன். சோ 4 முட்டையோட மஞ்சள் கரு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அது வேற யாருக்குமே கிடையாது, இவனுக்கு தான். ஐயா மஞ்சள் கருவை பார்த்தோன்னே சரியான ஓட்டம் ஓடி வருவார் சாப்பிடுறதுக்கு. இது பாத்தீங்கன்னா மசாஜ் மிஷினா என்னோட தங்கச்சோட ஆஃபீஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ இது எப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடையில போய் பேட்டரி வாங்கி வந்து போட்டேன். அதன் பிறகு பட்டனை காணும் நண்பர்களே. சோ இது எப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கிட்ட கேட்டா தலையில வச்சு பிரஸ் பண்றா அப்படின்னு சொல்லி தலையில வச்சு பிரஸ் பண்ணா அதுவே ஒரு மாதிரி வைப்ரேட்டா கிருன்னு ஆச்சு நண்பர்களே. சோ ஃபீல் குட்டா தான் இருந்தது. இன்னொரு விளாக் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.